பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். அவருடைய கிருபையிலே நாம் பெருகும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இன்னைக்கு உலகமே பாவத்தில் பெருகி கொண்டிருக்கிறது, பரியாசத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபையில் பெருகிறதில்லை, அவருடைய அன்பில் பெருகிறதில்லை. ஒருவருக்கொருவர் பரியாசமும் கேலியும் கிண்டலும் அது பெருகி கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆமென் எப்பொழுதும் கர்த்தரின் சாயலை வெளிப்படுத்துகிறார்கள். அதுக்காக சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? ஒருவருக்கொருவர் ஆமென் ஜாலியாக பேசக்கூடாதா? கண்டிப்பாக பேசலாம். ஆமென். ஆனால் எல்லா நேரத்திலும் அது அல்ல. ஆமென். அல்லேலூயா. நாம் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் அவரை துதித்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன், மகிமையின் தேவன், மகிமையின் நம்பிக்கை, மாறிடாத என்னை செய்ய நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே, மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத என் நேசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மேய்ப்பரே, நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே, நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்தொடர்ந்தேன், உம் தோளில் தான் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்தேன், உம் தோளில் தான் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். அல்லேலூயா. ஆமென். பாவத்துக்கு நாம் அடிமையாக இருக்கக்கூடாது, ஆனால் நீதிக்கு அடிமை. வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாமா? ரோமர் எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் கடிதத்தில் 6:13, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்படின்னா நீங்கள் நம்முடைய சரீரத்தை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், அநீதினா தேவநீதி அங்கே நடப்பிக்க முடியாது, தேவ தயவு இருக்காது, தேவனுடைய கிருபையை பெற முடியாது. எப்பொழுதும் தேவநீதிக்கு எதிராக இருக்கும் அந்த சரீரம், அந்த பேச்சுக்கள், செயல்கள் எல்லாம் அப்படி இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களை மரித்தோர்லேருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கன்று, நீதி யார்? அவர் தான் கிறிஸ்து. நீதியின் தேவனுக்கன்று நாம் நம்முடைய அவயவங்களை ஒப்பு கொடுத்து நீதிக்குரிய ஆயுதங்களாக எப்பொழுது இருக்கணும். அப்படின்னா நம்முடைய சரீரம் கரைபடக்கூடாது, சுத்தமாக இருக்க வேண்டும், தேவன் விரும்புகிறதை நடப்பிக்கிறதாக இருக்க வேண்டும். தவறான பார்வை அங்கே இருக்கக்கூடாது, தவறான பேச்சு அங்கே இருக்கக்கூடாது, இருதயத்தின் கடினத்தில் வாழக்கூடாது. இப்படி பல சம்பவங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய எல்லாம் நம்முடைய மாம்சம் பலவீனமாக இருக்கும். சில நேரங்களில் எரிச்சல் வரத்தான் செய்யும், சில நேரங்களில் கோபம் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நம் நீதியின் அவயவமாய் கர்த்தருக்கென்று நாம் நிற்கும்படி அழைக்கப்படுகிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆண்டவர் இப்படி நமக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம்.
1 பேதுரு 2:24, நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்காக இப்போ பிழைத்திருக்கிறோம். பேதுரு எவ்வளோ அழகாக எழுதுறார் பாருங்க. நாம் இனி பாவத்திற்காக இந்த உலகில் வாழ்றதில்லை, நம்முடைய மாம்ச சாயலுக்காக வாழ்றதில்லை. நாம் எதுக்காக வாழ்கிறோமா? நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. நீதினா என்ன? நீதியின் தேவனுக்காக பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டார். இப்போ நாம் பரிசுத்தமாக மாறினோம். எக்ஸ்சேஞ்ச் இல்லையா? நாம் பாவத்தில் தான் கற்பத்தரிக்கப்பட்டோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவர் பாவத்தை எடுத்துட்டு அவருடைய நீதியை நம்மகிட்ட கொடுத்துட்டார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாக்கப்பட்டு நீதியின் பிள்ளைகளாய், நீதியின் ஆயுதங்களை, நீதியின் உடைகளை தரித்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வாழ்வோம், இன்றைக்கு வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார், பலப்படுத்துவார், பரிசுத்தப்படுத்துவார், நீதியின் ஆயுதமாய் நிலைநிறுத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்மெய்ப்பரே, எங்களை நடத்துகின்றவரே, எங்களோடு கூட இருப்பவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நீதியின் ஆயுதம் தழைத்தோங்கட்டும், செழித்தோங்கட்டும். பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்களை ஒவ்வொரு நாளும் உம்மை அறிக்கை செய்ய அவர்களுக்கு பலன் தாரும், கிருபை செய்யும். இந்த பூமி ஆண்டவரே, இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா உண்மையே வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்க உதவி செய்யும். அவர்களுக்கு வருகிற போராட்டங்கள், தடைகள், பிரச்சனைகள், பாடுகள் மறைந்து போகட்டும். கர்த்தரின் மகிமை அவர்களுக்கு எப்பொழுதும் உதித்திருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.